நீங்கள் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு யூடியூப்பில் வந்து எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரியலையா, ஸோ யூடியூப் வந்து நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி வியூஸ் வராமல் டயர்ட் ஆகிட்டீங்களா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து நீங்கள் கேட்கலாம், இவனோட சேனலே 30-30+ சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. பட் இந்த சேனல் வந்து எனக்கு நியூ சேனல். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்னால் ஏன் சக்சீட் ஆக முடியல, நான் ஏன் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் 3.5 years கிட்ட நான் யூடியூப்ல சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்ல வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட். யூடியூப்ல என்ன மிஸ்டேக் பண்ணுன்றது அவ்வளோவா யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாமல் உங்க சேனலை வந்து சூப்பராக ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்க. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ டேவிட். ஓகே, ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூப்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. நீங்க கண்டினியூவா வீடியோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வீக்லி ஒரு 3 வீடியோ போடணும் நீங்கள் கண்டிப்பாக. ஸோ வீக்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த டைம் படி நீங்கள் போடுங்க. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து உங்கள் சேனலை வந்து ரீட் பண்ணும். உங்கள் சேனலில் ரீட் பண்ணும்போது நீங்கள் போடுற வீடியோஸோட வியூவர்ஸையும் ரீட் பண்ணும். அல்காரிதம்ன்றது நிறைய ஆங்கிளில் ஒர்க் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். டெய்லி வீடியோ போட முடிஞ்சால் நீங்கள் வந்து சூப்பராக ரீச் ஆகலாம். பட் நம்ம பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ஸ் நம்ம இண்டிவிஜுவலாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே டஃப்பான விஷயம். ஸோ நீங்கள் வந்து வீக்லி மினிமம் 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுங்கள். மெயின் வீடியோஸ், நான் ஷார்ட் சொல்லலை, மெயின் வீடியோஸ். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் நீங்கள் பிக் பண்ணுறீங்க. அதாவது இப்போ நான் வந்து ஃபுட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னா அந்த வீடியோ மட்டும் தான் போடணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டான்ஸ் வீடியோ மட்டும் தான் போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு vlog எடுக்கிறீங்க, அவுட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஷோ பண்ண போறீங்கன்னா அது மட்டும் தான் காட்டணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மிக்ஸ்டப்பாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா யூடியூப்ன்றது வந்து ஒரு டிவி சேனல் மாதிரி கிடையாது. டிவி சேனல் இந்த சென்ஸ் நம்ம இந்த டைமுக்கு இதை போடலாம், அந்த டைமுக்கு அதை போடலாம் அப்படின்றது கிடையாது. யூடியூப் வீடியோ சேனல்ன்றது ஒரு சேனலில் ஒரு கண்டென்ட் டைப் இருந்தால் தான் அந்த கண்டென்ட் யார் லைக் பண்ணுறாங்களோ அந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ண முடியும். அந்த ஆடியன்ஸும் நம்ம நோக்கி வருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்லைட்டாக நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள அடிக்கிற டார்கெட்டில் அந்த வீடியோஸ் மட்டும் தான் போடணும். அப்போ உங்கள் சேனல் வந்து யூனிக்காக அந்த ஆடியன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வழக்கம் போல் வந்து டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷனு, டைட்டில் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டான கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், விச் இஸ் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ டைட்டில் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன்றது ரொம்பவே முக்கியம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது ஒரு 4 to 5 lines நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச ட்ரெண்டிங் டேக்ஸை வந்து நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் ட்ரெண்டிங் டேக் இது ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான இது ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முடிஞ்ச யார் கூட கொலாப் பண்ணிக்கோங்க. கொலாப் பண்ணிங்கன்னா அது அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய சேனல் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச இது வந்து நான் எல்லாருக்குமே பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் கொலாப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து ஒரு பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ போடும்போது அதோட லிங்கை நீங்கள் இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு அது மூலியமாகவும் நீங்கள் வியூஸ் வர வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப்பில் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணுன்றது. யூடியூப்பில் நீங்கள் வந்து உங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்ற போகிறீங்க, அதனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி ரைட்ஸ் கண்டென்ட்டை கண்டிப்பாக வந்து நீங்கள் இக்னோர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 27K 27,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து டான்ஸ் டுட்டோரியல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரைக்குன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3 தான். ஓகேவா? எனக்கு 4 வந்துருச்சு. ஸோ 1 வீக்லேயே சேனல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா டான்ஸ் கிளிப்பை வந்து நான் தேட்டர் கிளிப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரைக் அடிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போடும்பொழுதும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரைட்ஸ் வரா மாதிரி ஏதாவது கண்டென்ட் எலமெண்ட்ஸ் நீங்கள் அதர்ஸோட கிளிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. பட் வேறு வழியே இல்லை, நான் அதை ஷோ பண்ணி ஆகணும்னா ஏதாவது டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 2 seconds இல்லை 2 seconds பிலோ அந்த மாதிரி காட்டிட்டு அப்படியே டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி ரைட்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ காப்பி ரைட்ஸ்ன்றது என்ன ஆகும்னா, நீங்கள் அவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த யூடியூப். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எய்தர் நீங்கள் மானிட்டேஷன் ஆகி காப்பி ரைட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் ஆகும். நீங்கள் அது இல்லை அப்படின்னா அந்த காப்பி ரைட்ஸ் வந்தாலே உங்கள் சேனலோட க்ரோத் வந்து ரீச் கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்கள் சேனலுக்கு எப்போ காப்பி ரைட்ஸ் வருதோ நீங்கள் வந்து யூனிக் சேனல் இல்லை, உங்களோட கண்டென்ட் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட் இல்லைன்றத மீனிங் தான் அது. ஸோ அப்படி வரும்போது உங்கள் சேனலோட ரீச் 10 பேருக்கு போகுது அப்படின்னா ரெக்கமெண்டேஷனு அது வந்து 8, 7, 5 மாறிடும். ஓகேவா? அதுவுமே இது ரைட்ஸ் வந்து 90 days கிட்டே இருக்கும். ஓகேவா? எய்தர் நீங்கள் அந்த யார் ரைட்ஸ் கொடுத்தாலும் அவங்க ஓனர்கிட்ட சொல்லி எடுக்கணும்.
சின்ஸ் நம்ம வந்து கார்ப்பரேட் கிடையாது, இண்டிவிஜுவல்ன்றதுனால அதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி 90 டேஸ்க்கு அப்புறம் போகும். அது வரைக்கும் நீங்கள் வேறு எதுவுமே ஸ்ட்ரைக் லைக் காப்பிரைட்ஸ் வரக்கூடாது. ஸோ அது வரைக்கும் உங்கள் சேனலோட ரீச் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தலைவலி. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலும் சூப்பராக அதை அனலைஸ் பண்ணி வேறு கண்டென்ட்டு ரைட்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டைம்ன்றது ரொம்பவே ப்ரீஷியஸ். நம்ம வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வேல்யூபிளாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் இது. செகண்ட் மிஸ்டேக், நான் கன்சிஸ்டண்ட்டாக போடல. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் இருக்கும். தேர்ட் வந்து யூனிக்காக ஒரு டாபிக் எதை எடுத்துருக்கீங்களோ அதை பற்றி மட்டுமே போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலும் க்ரோத் ஆகும். நானும் வந்து இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணதை லேர்ன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி கொஞ்சம் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் க்ரோ ஆகுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வேறு யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் டேவிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.